இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சோமரத்ன ராஜபக்சவிடம் பன்னாட்டு விசாரணை. நாடாளுமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. நெல்லிருப்பை பராமரிப்பது அத்தியாவசியமானது. ஜனாதிபதி அனுர உத்தரவு. கிண்ணியா நகரசபை அமர்வு. தேசிய மக்கள் சக்தி மீது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் விமர்சனம். இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இடையே பருத்தித்துறையில் சந்திப்பு. கிண்ணியா கூட்டுறவு சங்க சொத்துக்கள் எங்கே? இம்ரான் மஹ்ரூப் கேள்வி. வவுனியாவில் பல இடங்களில் இறைவரி திணைக்கள அதிகாரிகள் சோதனை. ஈரான் மீதான தடை நீக்கம். உலக சந்தையில் தொடர்ந்து குறைவடையும் கச்சா எண்ணெய் விலை. போர் தணிந்த நிலையில் பாகிஸ்தானில் தரையிறங்கினார் ஈரான் ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பிலான பன்னாட்டு விசாரணைக்கு லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச உட்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தற்போது நாட்டில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரை அங்கு 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சிறார்கள் உள்ளிட்ட பலரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீதியமைச்சர் செம்மணிக்கு சென்று இந்த கொடூரங்களுக்கு உரிய நீதி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மேலும் மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் செம்மணி தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவரது தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முன்னதாக 15 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அதன் பின்னர் சந்திரிகா குமாரதுங்க தலைமையிலான அரசு இது தொடர்பான விசாரணையை கிடப்பில் போட்டிருந்தது. தற்போது செம்மணி மீண்டும் அடையாளம் காணப்பட்டு அகழ்வாய்வு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு விசாரணையில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அவரது மனைவி ஊடாக கடந்த ஆண்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் செம்மணி மட்டுமன்றி அரியாலை மற்றும் கொழும்புத்துறை பகுதிகளிலும் இவ்வாறு புதைக்கப்பட்ட உடல்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். எனவே இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களை கருத்திற்கொண்டு நாட்டில் பாதுகாப்பான நெல்லிருப்பை பராமரிப்பது அத்தியாவசியமானது என்றும் இது ஒரு சாதாரண நடைமுறையாக அன்றி விசேட கவனத்திற்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சிறுபோக நெல் கொள்வனவு திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வருட சிறுபோகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லிருப்புகள் இன்னும் போதுமான அளவில் சந்தைக்கு விநியோகிக்கப்படாமை ஒரு பிரச்சினையாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த நெல் களஞ்சிய சாலைகளை விடுவிப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான முன்மொழிவுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அத்துடன் இந்த சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட மட்டத்தில் தற்போதுள்ள களஞ்சிய சாலைகளின் நிலைமைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது. களஞ்சிய சாலைகளின் நிலைமை மற்றும் பாதுகாப்பான இருப்புகள் குறித்து துல்லியமான தரவு அமைப்பு ஒன்றை பராமரிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கிண்ணியா நகரசபையின் சபை அமர்வு நேற்று நகரசபை மண்டபத்தில் தொழிலாளர் MM மகுதி தலைமையில் இடம்பெற்றது. இதில் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் விசாரணைகள் இடம்பெறுவதும் வரவேற்கத்தக்கது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரால் பிரேரணை முன்வைக்கப்பட்டு உரையாற்றப்பட்டது. மேலும் கிண்ணியாவில் சிகரெட் பீடி விற்பனைக்கு தடை விதிப்பு தொடர்பிலும் விவாதம் இடம்பெற்றது. கடந்த 73 வருடங்களாக நாட்டை நாசமாக்கியவர்கள் என அப்பட்டமாக கூறியவர்கள் இப்போது என்ன ஆட்சி செய்கிறார்கள்? அதே பாணியில்தான் இவர்கள் செல்கிறார்கள். ஏனெனில் பிரஜாசக்தி என்ற போர்வையில் கிண்ணியா மக்கள் வங்கி வீதி பணி அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு தேசிய மக்கள் சக்தியில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே அழைக்கப்பட்டுள்ளனர். எனினும் குறித்த வட்டார உறுப்பினரோ நகரசபை தவிசாளரோ அழைக்கப்படவில்லை என்றும் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் MM ரசாட் முகமட் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை பிராந்திய முகாமையாளருக்கும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று பருத்தித்துறை சாலையில் இடம்பெற்றுள்ளது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் அனல் ரெஜி, பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் பூலோலியோர் ரமணன்,
கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர் கணேசரூபன், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பிரதீபன் உட்பட பலரும் கலந்து கொண்டு பருத்தித்துறை சாலைக்குட்பட்டு காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் உரையாடப்பட்டதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிராந்திய முகாமியாளர் தெரிவித்துள்ளார். கிண்ணியா பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பல்வேறு நிதி வளங்களிலிருந்தும் தற்போது பங்குரோத்து நிலை அடைந்தமை குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு கிழக்கு மாகாண விவசாய கால்நடை உற்பத்தி கூட்டுறவு அமைச்சு செயலாளருக்கு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் நேற்று கடிதம் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தொடர்ச்சியான நிர்வாக பலவீனம் காரணமாக கிண்ணியா பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தற்போது மிகவும் வங்குரோத்து நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பலர் எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இச்சங்கத்திற்கு சொந்தமான கிளைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் உள்ளன. இதற்கு சொந்தமான லொரிகள், உளவு இயந்திரங்கள் என்பன கடந்த காலங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கிண்ணியா நகர் பகுதியில் இருந்த இச்சங்கத்திற்குரிய பெறுமதிமிக்க காணி மக்கள் வங்கிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதன் மூலதனம் அனைத்தும் எங்கே சென்றது என்ற கேள்வியுள்ளது. இங்கு தொடர்ச்சியாக பாரிய ஊழல் இடம்பெற்று வந்தும் அதிகாரிகள் இதனை கண்டும் காணாதது போல் இருந்துள்ளமை தெளிவாக தெரிவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இச்சங்கம் இந்தளவு வங்குரோத்து நிலையை அடைந்தமைக்கு கிழக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் கவனையினமே பிரதான காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து கிண்ணியா பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறைவரி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றினை நேற்று மேற்கொண்டனர். இறைவரி திணைக்களத்தின் வருமான வரி அறவீட்டு அதிகாரிகள் தமது செயற்பாட்டை நாடு பூராகவும் முன்னெடுத்து வரி அறவீட்டு நடவடிக்கைகளை சீர் செய்தும் ஒழுங்கமைத்தும் வருகின்றனர். அதற்கமைவாக வவுனியாவிலும் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரி அறவீடு தொடர்பான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி வவுனியாவில் நகைக்கடைகள், ஹார்ட்வேர்கள், பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்டவை மீது திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் விற்பனை மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகளை தற்காலிகமாக நீக்கியதால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை இன்று மேலும் சரிந்துள்ளது. உலக கச்சா எண்ணெய் சந்தையில் ஒரு பேரல் WTI கச்சா எண்ணெயின் விலை இன்று 73.67 அமெரிக்க டாலராகவும் ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 77.54 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் அமெரிக்க டாலரில் கச்சா எண்ணெய் விற்பனை, அத்துடன் பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை அமெரிக்க டாலரில் விற்பனை செய்வது ஆகியவற்றின் ஈரான் மீதான அமெரிக்க தடைகள் ஆகஸ்ட் 21 வரை 60 நாட்களுக்கு பெருமளவில் நீக்கப்பட்டுள்ளன. தடைகள் நீக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்காவால் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க முடியும். 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு முதன்முறையாக இத்தகைய தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இது பல தசாப்தங்களாக ஈரான் மீது சுமத்தப்பட்டிருந்த அழுத்தத்தை அகற்றும் என்றும் கூறப்படுகிறது. தடைகள் நீக்கப்படுவதால் வளைகுடா கடலில் தேங்கியுள்ள 67 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஈரான் விற்க முடியும். இதன் மூலம் மட்டும் ஈரான் 8 முதல் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை வருவாய் ஈட்டும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தற்காலிக தடை நீக்கம் எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ஈரானுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை கொண்டு வரும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது தாக்குதல்களை நடத்திய பின்னர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பேச்சை அடுத்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி, பிரதமர் செபாஸ் ஷெரீப் மற்றும் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டார் ஆகியோர் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே உள்ள இராணுவ தளத்தில் செவ்வாயன்று ஈரான் தலைவரை வரவேற்றனர். அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவுடன் வந்துள்ள பெஷக்கியன் தனது ஒரு நாள் பயணத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். மேலும் ஜனாதிபதி சர்தாரியையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தத்தில் சுவிட்சர்லாந்தின் ஃபர்கன்ஸ்டாக் நகரில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற முக்கியமான முதல் சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பெஷக்கியனின் இந்த பயணம் அமைந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோமரத்ன ராஜபக்சவிடம் பன்னாட்டு விசாரணை, நாடாளுமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. நெல்லிருப்பை பராமரிப்பது அத்தியாவசியமானது, ஜனாதிபதி அனுர உத்தரவு. கிண்ணியா நகரசபை அமர்வு, தேசிய மக்கள் சக்தி மீது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் விமர்சனம். இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இடையே பருத்தித்துறையில் சந்திப்பு. கிண்ணியா கூட்டுறவு சங்க சொத்துக்கள் எங்கே? இம்ரான் மஹரூப் கேள்வி. வவுனியாவில் பல இடங்களில் இறைவரி திணைக்கள அதிகாரிகள் சோதனை. ஈரான் மீதான தடை நீக்கம். உலக சந்தையில் தொடர்ந்து குறைவடையும் கச்சா எண்ணெய் விலை. போர் தணிந்த நிலையில் பாகிஸ்தானில் தரையிறங்கினார் ஈரான் ஜனாதிபதி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.